கூறுகளை கொண்ட விண்கற்கள் பூமியில விழுந்த பிறகுதான் பூமியில முதன் முறையா தண்ணீர் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் ஒரு நாள்ல நிகழ்ந்ததுல சுமார் 2 கோடி வருடங்களா இந்த விண்கற்கள் தொடர்ந்து பூமியில வந்து விழுந்துகிட்டே இருந்திருக்கு. இது மூலமா பூமி முழுக்க தண்ணீரால் நிறைஞ்சு இருந்திருக்கு. சோ இன்னைக்கு கடல்ல இருக்க நீர்ல இருந்து நம்ம குடிச்சிட்டு இருக்க நீர் வரைக்கும் எதுவுமே நம்ம பூமிக்கு சொந்தமானது கிடையாதுங்க. எல்லாமே விண்வெளியில ஏதோ ஒரு பகுதியில இருந்து வந்து நம்ம பூமிக்கு உயிர் கொடுத்திருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். இப்ப நிறைய பேருக்கு எழும்புற காமனான கேள்வி என்னவா இருக்கும்னா, விண்கற்கள்ல எப்படி தண்ணீர் இருந்திருக்கும்? அது மட்டும் இல்லாம 460 கோடி வருடங்களுக்கு முன் நடந்த எதையுமே நம்ம கண்களால பார்க்கல, அதுக்கான ஆதாரங்களும் எதுவுமே இல்லை அப்படின்றப்ப எப்படி நம்ம விஞ்ஞானிகளால் இதெல்லாம் சரியா சொல்ல முடியுது அப்படின்றதான் இருக்கும். அதுவும் எப்படின்னு சொல்றேன், நம்ம மில்கி வே கேலக்சில ஏதோ ஒரு மூலையில இருக்க ஒரு சின்ன புள்ளி தான் நம்மளோட சூரிய குடும்பம். சோ நம்ம கேலக்சில நம்ம சூரிய குடும்பம் மாதிரி கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்கு. அப்படி நம்ம சூரிய குடும்பத்தை தாண்டி வெளியில இருக்க மத்த